Kamen Rider King, Ebatara Sentai, Dawn Brothers. இந்த உலகத்தை நாங்க தீய மிருகங்கள் கிட்ட இருந்து உடனடியா காப்பாத்தியே ஆகணும். அதுக்காக கேமன் ரைடர்ஸா மாறி இந்த யுத்தத்துல இறங்குவோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச உலகம் அவங்களுக்கு கிடைக்கும். இதுக்காக எல்லாரும் சண்டை போட்டாகணும். 2வது ரவுண்ட்ல வெறும் 5 பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா நான் அடுத்த ரவுண்ட்ல வெளியேறிடுவேன்னு. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி கண்டிப்பா இந்த ஆட்டத்துல நான் ஜெயிச்சே ஆகணும். என்ன ஆனாலும் சரி, நான் இந்த கேம்ல தோக்க விரும்பல. நான் உள்ள வரேன். அடிக்கடி வெளியே போயிட்டு வரியே, அப்படி எங்க போற? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். கேவா, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறல்ல? சரி, சொல்ல வேணாம், விடு. மறுபடியும் இன்டர்வியூல நீ ஃபெயில் ஆயிட்டியா என்ன? ஆமா, அது என்னமோ உண்மைதான். அடுத்த வாட்டி இன்டர்வியூ நல்லா பண்ணு. நல்லா முயற்சி பண்ணா கண்டிப்பா அடுத்த இன்டர்வியூல பாஸ் ஆயிடுவ. நாம 2 பேரும் ஹெட்மேன் ஆனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு நம்ம ஒரு புது சைட்டுக்கு போக போறோம். ரிலாக்ஸ் பண்ணலாம் டைம் இல்ல. அட என்னப்பா நீ ஜாலியாவே இருக்க மாட்டியா? நீ இந்த அளவுக்கு வேலை பார்க்கறதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா? அப்போ வாழ்க்கையில சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் நம்ம வேலை பார்க்கணுமா என்ன? அதுக்கு பதிலாக எனக்கு கனவு காண்றதுனா ரொம்ப பிடிக்கும். கனவா? என்னோட நகரத்துல எனக்கான ஒரு லேண்ட்மார்க் உருவாக்குறது தான் என்னோட கனவு. உன் ஆசையை கேட்டாலே பயமா இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறாது. ஆனா நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். ஒரு வாட்டி நான் ஆசைப்பட்ட உலகம் கிடைச்சதுன்னா போதும். ஏய் சிங்கா, நீ நல்லா இருக்கல? நான் நல்லா இருக்கேன். ஏய் சிங்கா, நீ இங்க தான் இருக்கியா? எங்க கூட சாப்பிட வரியா? ஒரு சூப்பர் ஐட்டம் பார்த்து வச்சிருக்கோம்பா. வா எங்க கூட சாப்பிட போலாம். ஏய் சிங்கா, எங்க போற? இரு. ஒரு தடவை நான் ஆசைப்பட்ட உலகம் கிடைச்சிட்டா போதும். இதை பாருங்க, ஜூம் அங்கே போகணும், சரியா? இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை பூமியில் வேறு எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னோடய ஹாலிடேஸ்லாம் இங்கே தான் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இது நான் மொத்தமாக அப்படியே சேஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் இவரு தான் ஸ்டாருக்கெல்லாம் ஸ்டார், சூப்பர் ஹீரோ மிஸ்டர் ஏக்ஸ். கரெக்டு தானே? அங்க பாருங்க, ஏஸ் நின்னுகிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன உன் வீடா? இது உன்னோட வீடா என்ன? இல்ல, ஆக்சுவலா நான் இப்போ ஷூட்டிங்ல இருக்கேன். ஆமா, அந்த சீரிஸோட பேர் என்ன? ரொம்ப அழகான வீடு. ஓ இதுவா? இது எனக்கு நல்லாவே தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
ஆ, எவ்வளவு சுத்தமான காத்து. என்னால சுத்தமா நம்ப முடியல நீ இப்படி டிவில எல்லாம் நடிப்புன்னு. அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னா நீ யுத்தத்தில் ஜெயிச்சு உன்னோட கனவு உலகத்தை நீயே உருவாக்கிக்க. நான் யார்கிட்டயும் தோத்தது கிடையாது. அதுவும் இல்லாம என்னைக்கும் நான் உன்கிட்ட தோக்கவே மாட்டேன். இப்பவும் நீ என் மேல கோவமா இருக்கல்ல? ஏன் இந்த சிகப்பு ட்ரெஸ்னாலயா? நீ ஒன்றும் பெரிய ஆட்டக்காரன்லாம் கிடையாது. எப்பவுமே உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுது. அதாவது எனக்கும் உனக்கும் இடையில ஸ்பெஷலான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச உன்ன மாதிரி வேஸ்ட் செலிபிரிட்டியாலெல்லாம் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. Gather round. எனக்கான அழைப்பு வந்துருச்சு. ஒருவேளை உனக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னா நீ தாராளமா என்கிட்ட வந்து வேலை பார்க்கலாம். அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் எல்லா வேலையையும் நொடியில முடிச்சிருவேன் தெரியுமா? ஏய் செமையா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்குல்ல. வா கிட்ட போய் பார்க்கலாம். என்னப்பா சுத்தம் அது? என்ன இது? இது விசித்திரமா இருக்கு. யாரு இது? யாரு இவங்க? Desire Grand Prix ஓட 3வது ரவுண்ட். இன்னைக்கு ஆரம்பிக்க போறது கான்சென்ட்ரேஷன் கேம். சரி வாங்க இப்போ இந்த கேம் ஆரம்பிக்கலாம். கான்சென்ட்ரேஷன் கேமா? அப்ப சீட்டாட்டமா? சரியா சொன்னீங்க. இந்த தடவை நீங்க சண்டை போட போறது எதிரிகளோட எசிட்டோட. பொதுவா ஜோடிகள் எந்த இடத்துக்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் இதுங்க போகும். அப்புறம் இவங்களை பிரிச்சு தனித்தனியா வேற இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இது ரொம்பவே மோசம். அதோட இந்த தடவை இந்த லட்சியத்தை நிறைவேற்ற நீங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா போய் சண்டை போட்டு ஆகணும். ஜோடியா? அப்படின்னா இது ஒரு டபுள் டீம் கேமா என்ன? எல்லா மிருகங்களும் செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த லட்சியம் முழுமை அடையும். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களோட எல்லா ரேங்கிங்ஸ் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் படி தான் நடக்கும். தனிப்பட்ட பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படாது. அப்ப சேர்ந்துதான் சண்டை போடணுமா? அப்ப கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ உங்கள ஃபர்ஸ்ட் மார்க்ல இருக்கிறவங்க ஜோடியை தேர்ந்தெடுக்கணும். அதனால இப்ப வரப்போறது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பூனை. அப்ப நான் உங்களோட டீமா? செகண்ட் யாருன்னா டைகர். நானா? உன் கூடவா? சரி, அப்ப என் டீம்ல யாருப்பா? டிசைர் கிராண்ட் பிரிக்ஸ் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஆளை உங்க பார்ட்னரா சேர்ப்பாங்க. அவனோட பேரு கேமன் ரைடர் பங்க் ஜாக். இவர் பார்க்கவே பயங்கரமா இருக்காரு. இவர் முகத்தை நான் பார்த்தாக்கணும். நான் முகத்தை காட்டவும் கூடாது, பேசவும் கூடாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. யூக்ஸ் அப்புறம் ராகோ, டைகூன் அப்புறம் பாஃபா, மேரி அண்ட் ஏர் பஞ்சக். நீங்க தான் டீம். உங்க எல்லாருக்கும் ஒரு பொக்கிஷ பெட்டி கொடுக்கப்படும். அதை நீங்க நல்லபடியா பயன்படுத்துவீங்கன்னு நம்புறோம். சரி வாங்க நாம மிஷனை ஆரம்பிக்கலாம். ஓ, அதோ பாக்ஸ் அங்க இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதோ இருக்கு. கிளாஸா? ஆமா, கிளாஸ் பக்கல்ஸ். இதை நீ யூஸ் பண்ணிக்க. நிஜமாவா? அதை பத்திரமா உள்ள வச்சுக்கோ. பின்னாடி நமக்கு உதவியா இருக்கும். நீ பெரிய ஜென்டில்மேனா இருக்கப்பா. சூப்பர் மிஸ்டர் எக்ஸ். பரவாயில்ல, ஏற்கனவே இந்த மாதிரி வெப்பன் தான் என்கிட்ட இருக்கு. என்னப்பா, உனக்கு இது வேணுமா என்ன? ஓகே, சரி சரி புரியுது. நீ கேட்டது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடேங்க அப்பா, ஒரு பூஸ்டர் பக்கிள் கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நம்பவே முடியல, ஒவ்வொரு தடவையும் உனக்கே கிடைக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணதே கிடையாது. நீ லக்கியா இல்லையான்னு சொல்றது கஷ்டம் தானு நினைக்கிறேன். நீ எனக்கு சொல்லாத நானே வந்துட்டேன். நான் தான் டைகோ.
உங்க கதை முடிஞ்சது. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா அந்த கேம்ல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் டயர்ட் ஆயிட்டேன்ப்பா. ஓ, அப்படின்னா இது வரைக்கும் யாரும் யாரையும் கொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். இது எப்படி நடந்துச்சு? அவனை நான் ரொம்ப ஈஸியா தானே கொன்னேன். ஹே, உங்ககிட்ட தான் மேக்னம் இருந்ததுல, அப்புறம் நீ ஏன் அவங்கள பிடிக்கல? எப்பவும் முழு சக்தியை நம்ம பயன்படுத்தவே கூடாது. இதை விட ஜாம்பி பக்கல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. இது உன்னோட பர்சனல் சாய்ஸ் இல்லையா? நீ மனுஷனா இருக்கும்போது சரி, ரைடரா இருக்கும்போது சரி, என்னால உனக்கு பிரச்சனை தான் இல்லையா? என்கிட்ட நீ அடி வாங்க போறியா என்ன? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. இது உனக்கு தேவையில்லனா இதை என்கிட்ட கொடுத்துரு. அதுங்க ஏன் சாகலன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த ரவுண்ட் எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. கதை முடிஞ்சது. இதையே கான்சென்ட்ரேஷன் கேம்னு சொல்றாங்கன்னு இப்ப புரிஞ்சுது. அப்படியே நம்மள ஒரு டீம் ஆக்குனாங்கிறதும் புரிஞ்சிருச்சு. அப்ப இது அந்த மாதிரியா என்ன? என்ன அந்த மாதிரி? இரு இரு, நான் என்னன்னு சொல்றேன். நான் சொல்லுவேன், ஆனா நீ நம்ப மாட்ட. அவசரப்படாத, நான் எக்ஸ் கிட்ட தான் பேச வந்திருக்கேன். நீ வாங்கிக்கிட்ட உன் ஜாம்பி பகிள்ஸ் எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவியா? நீ இந்த மாதிரி பண்ணி உனக்கு சாதகமா ஏதாவது பண்ணிக்க போறியா என்ன? இதுல கூட நிறைய சக்தி இருக்குப்பா. அதுவும் ஸ்பெஷலா நான் யூஸ் பண்ணும்போது. நீ என்ன சொல்ல வர? சர்டன் லெவல்ல டிஃபரண்ட் ஐடி கார்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு எக்கச்சக்கமான பவர்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நார்மல்ல இருந்து இது ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிடும். ஆனா அந்த மனுஷத்துல எந்த அளவுக்கு மாஸ்டர் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு இது எல்லாமே. நீ இத கொஞ்சம் பாரு, இது உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீ சொல்றது சரிதான், ஆனா இதுக்கு பதிலா என்ன வேணும்னு டிசைட் பண்ண வேண்டியது மேக்னமா பூஸ்ட் தானே? இந்தா. நீ இப்போ என்ன பண்ண நினைக்கிற? இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? ஜாகரோட பஸ் ரைடிக்கு பதிலா இது பரவாயில்ல. நீ இதுக்கு வேற விதமா முயற்சி பண்ணிருக்கலாம். பூஸ்ட் எல்லாம் நீ கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நமக்கு ஸ்கோர் கிடைச்சதா? கண்டிப்பா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும். நம்ம ஒரே டீம்னா அப்ப நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாகணும். போய் உன் வேலையை பாரு. நீ ஏன் எல்லார்கிட்டயுமே கோவமாவே நடந்துகிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா சொல்லு. ஒருத்தருக்கு தான் அவங்க ஆசைப்பட்ட உலகம் கிடைக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏன் முன்னாடி ஏதாவது உனக்கு ஆச்சா என்ன? சொன்னாலும் அதெல்லாம் உனக்கு சுத்தமா புரியாது. நான் ஆசைப்பட்ட உலகம் கிடைச்சிட்டா போதும். தோரு, தோரு, நீ நல்லா இருக்க? நீ நல்லா இருக்க சொல்லு. எழுந்துரு.
இப்படி கண்டிப்பா நடந்திருக்கவே கூடாது. தோடு ஆமா, என்ன இடம் இது? இது சலோனுக்குள்ள இருக்கிற ட்ரைனிங் சென்டர். இங்கே டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக் இல்லை ஈவன் ஏரியல் காம்பேக்ட் ஏரியா கூட கிடைக்கும் தெரியுமா? அப்படின்னா நம்ம ட்ரைனிங்ல வேற என்னென்னலாம் இருக்கும்? நீ டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுற. உன்னோட வீடியோஸ்ல நீ டான்ஸ் ஆடி இருக்கல்ல? நியான் டிவி. நான் எதுவும் பெருசா சொல்ல விரும்பல, ஆனா எனக்கு மியூசிக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது சூப்பரா தான் இருக்கு. மிருகங்கள் இதுங்க இங்க என்ன பண்ணுது? இது எல்லாமே டம்மி தான், நம்ம ட்ரைனிங்காக வந்திருக்கு. சரி, மியூசிக் ஆரம்பிக்கலாம். சூப்பரா இருக்குல்ல? அப்படியே போஸ்ட் பண்ணு. கரெக்டா இந்த டீம்ஸ் எல்லாம் இந்த வாட்டி வெற்றி அடைவாங்களானே தெரியல. சரி, மிஷனை ஆரம்பிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம். ஏய், இங்க பாரு, ஒரு நிமிஷம் நில்லு. என்னையா நான் சண்டை ஆரோ. அடச்சே, இவன் என்னப்பா மறுபடியும் எந்திரிச்சு வரான்? இவங்களை எதுவா அடிக்கிறது? இது கான்சென்ட்ரேஷனுக்கான கேம்னா இதுக்கான அர்த்தம். ஒரு நிமிஷம், நீ சும்மா நிக்கதா வந்தியா இங்க? ஜெயிக்க நீ முயற்சி பண்ணு. மாயமா மறைஞ்சான். ஒரு வழிதான், ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணணும். 2 மிருகங்களையும் சாகடிக்கணும், அதுவும் ஒரே நேரத்துல. ஏய், டிரான்ஸ்ஃபார்ம். ஃபார்ம். வா, நம்ம இந்த ஹைலைட்ஸோட ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நாம மியூசிக் ஆன் பண்ணலாம். யா, ரெடி. இன்னைக்கு மாட்டினாங்க. இந்த வாங்கிக்க. முடிஞ்சது. இப்ப நீ உன் திறமையை காட்டு. 2 பேர் கதையை முடி. அடடா, இந்த ஆட்டம் எனக்கு இப்பதான் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஸ்கோர் ஆன். ஹூ. நாம சாதிச்சிட்டோம்.
தட்ஸ் குட். யா இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்பவே அற்புதமா சண்டை போட்டீங்க. ஆனா இன்னும் 6 ஜாம்பிஸ் அங்க சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. திரும்பவும் அதுங்க அங்க எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாது. அதனால அது வரைக்கும் நீங்க டிசைர் ஏரியால ஸ்டாண்ட் பையா இருங்க, சரியா? சரி, நான் போய் அதுக்குள்ள ஏதாவது சாப்பிட்டு வரேன். ஏய், நானும் சாப்பிட வரேன். இல்ல இன்னைக்கு என்ன சாப்பிடலாம்? அவங்க ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அடச்சே, இந்த மாதிரி பார்ட்னர் வச்சுட்டு எங்க போக முடியும்? நானும் போக முடியாது. இவன் எதுக்கும் வேலைக்காக மாட்டான், வேஸ்ட் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? அப்படின்னா உனக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. இந்த கேம் மூலமா தான் நாங்க இந்த மேனுவலையே உருவாக்கியிருக்கோம். இது கண்டிப்பா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா இது ஒரு ஸ்பெஷலான டிக்கெட்னு கூட சொல்லலாம். இதனால நீ தாராளமா உன்னோட ஜோடியை மாத்திக்கலாம். வாய்ப்பே இல்ல. நான் என்னோட டீமை மாத்திக்க விரும்பல. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இப்படி பண்றதால உன் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா அதிகமாகும். மனிதாபிமான அடிப்படையில இதை பண்ணி தான் ஆகணும். ஆனா ஒண்ணு, யாருக்கிட்ட 0 மார்க் இருக்கோ அவங்க இதை பத்திலாம் கவலையே பட மாட்டாங்க. இது என்ன காமெடியா? யாரோட தெய்வம் எனக்கு தேவை கிடையாது. பார்ட்னர்ஸை மாத்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ இப்ப யாரை சூஸ் பண்ண போற? எல்லா ரைடர்ஸும் என்னுடைய எதிரிங்க தான். அதனால என் பார்ட்னர் யாரா இருந்தாலும் கவலை இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கேம் உனக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். உன்னோட பிரச்சனையும் தனியா சண்டை போடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முழுசா பேச விடுறியா? கண்டிப்பா நான் இந்த மொத்த ஆட்டத்திலையும் ஜெயிப்பேன். எனக்கான உலகம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உன் ஆட்டத்தை முடிச்சிருவேன். நல்லா வேடிக்கையா தான் பேசுற. அப்படி என்ன உலகம் உனக்கு வேணுங்கிறதுக்காக நீ உயிரே பணைய வைக்க இங்க வந்திருக்கன்னு சொல்லு. நிஜமாவே டிசைர் கார்டுல நான் என்ன எழுதுனேன்னு தெரிஞ்சுக்க நீ ரொம்ப ஆசைப்படுறியா? நான் உன்ன மாதிரியான ஆளுங்களை அழிக்க நினைக்கிறேன். ஹேட். பார்ட்னர்ன்ற ஒரு விஷயம் வரும்போது நீங்க 2 பேரும் உண்மையிலேயே அன்லக்கின்னு தான் சொல்லணும். தயவு செஞ்சு என்ன நீ தடுக்க முயற்சி பண்ணாத. தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு ஜெயிக்கிறதுக்கான வழி கிடைச்சாச்சு. ஐடியா அப்புறம் ரேஸ் பக்கல்ஸ்க்கு நடுவில் எப்போதும் ஒரு ஒற்றுமை உண்டு. ஆனா இதை பயன்படுத்துறவங்க லாபம் அடைவாங்களா இல்லையாங்கிறது அந்த ஆளை பொறுத்து தான் இருக்கு. இப்ப அவன் பழி வாங்க நினைக்கிறான். ஜெயிக்கணுங்கிற என்ன இருந்தா மட்டும் சொந்தமா உலகத்தை உருவாக்கவே முடியாது. ரொம்பவே தனித்துவமானது. நான் நினைச்ச உலகத்தை என்னால உருவாக்க முடியும். நான் எப்பவுமே தனி ஆள் தான்.